காரணம் இதுக்கு முன்னாடி கூட ரிவ்யூ படத்துக்கு மோசமா கொடுத்தாலும் அது கலெக்ஷனை பாதிக்காத வரைக்கும் எந்த கிரியேட்டரும் கவலைப்பட்டதே இல்லை. ரிவ்யூ என்னமோ கொடுத்துட்டு போங்க, எனக்கு படத்துல கலெக்ஷன் வருது, அதவே பர்பஸாகவும் எடுத்தவங்களும் இருக்காங்கல்ல. ரிவ்யூ எனக்கு இந்த படத்துக்கு மோசமா தான் வரும், ஆனா இது பாரு கலெக்ஷனா அந்த படம் என்ன பண்ணுது பாருன்னு ரெண்டையும் பிரிச்சு வச்சிருவாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூ சரியில்லை, ஆனா கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா கலெக்ஷனையும் பாதிக்குதுன்னு இவங்க ஃபீல் பண்ணும் போதெல்லாம் ரிவ்யூஸை வந்து ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம்னு தோணுது. ஸோ இது பெரிய படத்துக்கான ரிவ்யூ, சின்ன படத்துக்கான ரிவ்யூன்னு இதுலேயே 2 கேட்டகரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிச்சுட்டோம்னா, சின்ன படங்களுக்கு வேற அது வந்து ரிவ்யூ பண்ணணும் ஃபர்ஸ்ட், அது நல்லா இருக்கணும் நல்லா இல்லையணும் அதை நிறைய பேர் பண்ணவும் மாட்டாங்க. வார்த்தை என்னன்னா பைரிக்கும் என்ன நடந்ததுன்னா இருக்கிற பைரிக்கு இருக்கிற இந்த ரிவ்யூ, இந்த 2 ரிவ்யூ தான் வந்து 2 ரிவ்யூ, ஒன்னு முந்தின நாள் ஒன்னு அன்னைக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்த ரிவ்யூ எல்லாமே வந்து 4 நாள் கழிச்சு, படமே வந்து 3 நாள்லயே இங்க வந்து அதோட இது 4 நாள் கழிச்சு, அப்புறம் 7 நாள் கழிச்சு வந்து ரிவ்யூ. இன்னும் பாதி பேர் வந்து அதை ஏத்துக்கவே இல்லை. அதை வந்து ரிவ்யூ பண்றதுக்கான தகுதிக்குள்ள அது வரல. நீங்க இப்ப பைரி ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலர் வந்து வழக்கமா பண்ற ஒரு சிலர் அதை வந்து கன்சிடரே பண்ணல. அது பாலா சொல்ற இல்ல அவரு. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு சின்ன ஒரு கான்ட்ராடிக்ஷன் மட்டும் இருக்கு. என்ன கான்ட்ராடிக்ஷன்னா, ஏன் பெரிய படங்களுக்கு ரிவ்யூ பண்றாங்க, சின்ன படங்களுக்கு ரிவ்யூ பண்றதுல அதை எடுத்துக்கிறதே அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு சில பேர் மட்டும்தான், நம்ம எல்லாரையுமே சொல்லிட, ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து கண்டிப்பா சின்ன படமா நல்ல படமா இருந்தாலும் பண்ணிடுறாங்க. மெயினா ஏன் சின்ன படங்களுக்கு பண்றது இல்லைன்னா உங்களுக்கு யூடியூப் வியூஸ் வராது. உண்மை அதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்தை பண்ணும்போது அவங்க வியூஸ் போகுது, நீங்க வந்து அப்ப வியூஸ் வரல, எனக்கு அதுல இருந்து ரெவன்யூ இல்ல. அப்ப நீ என்ன பண்ணு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, நீங்க ஒரு அமௌண்ட் இது பண்ணுங்க, நாங்க அது பண்றோம் அப்படிங்கிற ஒரு சில பேர். நம்ம இப்ப ஜமாக் வந்து ஒரு ரிவ்யூஸ்னாலதான் கொஞ்சம் பேராது எனக்கு தியேட்டருக்கு உள்ள வந்தாங்க. இப்ப சொல்ல பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கிற ஒரு விமர்சகரோட விமர்சனம் தான் வந்து ஜமாக்கு கொஞ்சம் பேரையாவது உள்ள கூட்டு வந்துச்சு. அது வந்து ஆடியன்ஸே வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் நாங்க வந்தோம் அப்படின்னா. பட் அது என்ன சொல்றது, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். பரவாயில்ல, நீங்க அப்படியாச்சும் உள்ள வரீங்க அப்படிங்கிற